வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஆம்பளையா அவரோட கோவத்துல இருக்கிற நியாயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் இப்படியே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. பிரச்சனைய மறக்கிறதாலையும் மன்னிக்கிறதாலையும் ஒரு உறவை தக்க வைக்க முடியும்னா அத பண்றதுல ஒன்னும் தப்பில்லையே. அப்படிப்பட்ட உறவை தக்க வச்சுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல கயல். நீ சொல்ற, ஆனா என்னால எதையும் மறக்கவே முடியல. அவங்க என்ன அவமானப்படுத்தினதை நினைச்சு எத்தனை நாள் நான் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? அவதான் புரிஞ்சுக்க மாட்டாங்கறானா நீங்களே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கலன்னு சொல்லாத மூர்த்தி. நான் சொல்ல வரத நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவங்கள பத்தி மட்டுமே நீ யோசிக்கிறியே தவிர அண்ணிய பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. அவங்கள அவமானப்படுத்துறன்னு நீ அண்ணிய கஷ்டப்படுத்திட்டு இருக்க. கயல், என் கோவத்துல இருக்கிற நியாயத்தை அவ புரிஞ்சுக்கிட்டானா அவ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ என்ன புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் அவளோட விருப்பம். நீங்க அவளை பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் விட்டா அவளே சரியாயிடுவா. நீங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. ஆனந்தி வேற நம்மள ரொம்ப தப்பானவன்னு நினைச்சிருப்பா. நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது? இப்ப ஃபோன் பண்ணியாவது நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வைக்கணும். என்ன ஒரே ரிங்ல கட் ஆகுது? ஒருவேளை கோவத்துல நம்ம நம்பரை பிளாக் பண்ணிட்டாலோ? டேய், என்னடா நீ தூங்கிட்டு இருப்ப, நாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ தூங்காம என்ன பண்ற? என்னடாச்சு? கால் வலிக்குதா? கால் வலிச்சா கூட பரவாயில்லடா, அந்த வலியை கூட தாங்கிப்பேன். ஆனா என்னடா அடிச்சவன நினைச்சே கடுப்புல இருக்கியா? விடுறா மச்சான், அதான் கோபியா நான் சொன்னார்ல, உன் கால் அடிச்சு உடைச்சவன அவர் பார்த்துப்பாரு, நீ ஃப்ரீயா விடு. அவன் என்னைக்கு நம்ம கையில மாட்டானோ அன்னைக்கு அவன் கைமாதான். நான் இப்ப அவனை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. அவனெல்லாம் நான் வேற மாதிரி டீல் பண்ணிப்பேன். பின்ன வேற என்னடா? ஏன் இப்படி இருக்க? டேய், நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன்ல. ஆமா, போலீஸ்காரங்க என்ன நைட்டியோட இழுத்துட்டு போனதை பார்த்துட்டு இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டாடா. என்ன கெட்டவன் நினைச்சிட்டாடா. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன மச்சான், அந்த பொண்ணுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ற? என்ன லவ்ஸா? அதெல்லாம் தெரியலடா, ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவகிட்ட பேசணும்னு மனசு துடிக்குதுடா. அவளை பார்க்கணும்னு மனசு ஏங்குது. இப்பெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் லவ்னா, அப்ப அவ மேல எனக்கு லவ் இருக்குடா. டேய், அவ யார் என்னன்னே தெரியல, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஃபீலிங்ஸ் எதுக்குடா? அப்படிலாம் விட முடியலடா, எனக்கு அவ நினப்பாவே இருக்கு. ஒரு நிமிஷம் போன கூட. உன் நம்பர்ல இருந்து போன் பண்ணா புது நம்பர்னு எடுப்பாள அவ. சொன்னா கேட்க மாட்டாள நீ. டேய், போன குறா. போன் அடிக்குது, இரு வந்துறேன். ஹலோ, யாரு? எங்க 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 நான் பாலு பேசுறேங்க. என் மேல எந்த தப்பும் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. நீங்க எதுக்குங்க எனக்கு போன் பண்றீங்க? நான் தான் என்கிட்ட பேசாதீங்க, என்ன பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஏங்க, நீங்க ஒரு ரவுடிங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. முதல்ல போனை வைங்க. ஏங்க, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க என்கிட்ட பேசாம போனா என்னங்க அர்த்தம்? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. நான் வீட்ல இருக்கேன். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. போனை வைங்க, திரும்ப எனக்கு போன் பண்ணாதீங்க. ஏங்க ஏங்க, ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. ஹலோ. யார்கிட்ட போன்ல இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கா? ஏய், என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ வா. சரி வா.
உட்காரு. ஏங்க போனை கட் பண்றாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. நீங்க இப்படி என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. சடனா பேசாம போனா என்னங்க அர்த்தம்? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹலோ ஹலோ, யார் இவன்? எதுக்கு ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை தேவி மாதிரியே இவளும் யாரையாவது லவ் பண்றாளோ? ஆனந்தி, என்னம்மா? உள்ளவா. என்னன்னு அப்படியே சொல்லுமா. ஷாலினி எனக்கு ஆரி ஒர்க் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. உள்ளவான்னு சொன்னேன். ஆனந்தி, அத்தை தான் கூப்பிடுறாங்களா, போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வா. நான் இங்க தானே இருக்கேன், வந்து பாத்துக்கலாம் போ. என்னன்னு சொல்லுமா. உள்ளவா. மா 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 மா. என்னடி நடக்குது? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? அதான் சொன்னனேமா, ஷாலினி கிட்ட ஆரி ஒர்க் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு. நான் அத கேக்கல. யார் அவன்? யாருமா? இத பாரு, யாருன்னு தெரியாத மாதிரி என்கிட்டயே நடிக்கிறியா? மா, நீ என்னமா சொல்ற? நீ எதை பத்தி பேசுறனே எனக்கு புரியல. புரியாதுடி. எப்படி புரியும்? அப்படி புரிஞ்சிருந்தாதான் நீ ஒழுங்கா இருந்திருப்பியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தங்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தியே, அவன் யாருன்னு கேட்டேன். என்ன யாருன்னு கேட்ட உடனே உன் முகத்துல இவ்வளவு பதட்டம் தெரியுது? மா, அது வந்து உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புனா எவனோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அம்மா அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. திரும்ப திரும்ப நடிக்காத, அரைஞ்சிருவேன். ஏற்கனவே உன் அக்கா தேவி கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சுட்டு பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து குடும்ப மானத்தையே வாங்கினான்னு பார்த்தா இப்ப நீயுமா? ஐயோ அம்மா, கையில் உன்னை எவ்வளவு நம்பிட்டு இருக்கா தெரியுமா? ஏண்டி இப்படி எல்லாரும் அவளோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்றீங்க? அவளை யாரும் நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? நீங்க உங்க சந்தோஷத்துக்காக சுய கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு வந்துருவீங்க. அதுக்கான தண்டனையை மட்டும் உங்க கூட பிறந்த பாவத்துக்கு அவ அனுபவிக்கணுமா? மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. என்ன நம்புமா, என்ன நம்புமா. எதுவும் தெரியாத மாதிரி பேசி என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ போன்ல ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அது வேற விஷயம். வேற விஷயம்னா என்ன விஷயம்? என்ன நடக்குது உங்களுக்குள்ளன்னு கேக்குறேன்.